அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான கேள்வி என்னவென்றால், அனைவருக்கும் பொதுவாக எழுகின்ற கேள்விதான். அதாவது, கேலண்டரில் நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் பார்க்கிறோம். மேலும் அதில் கூலிகை காலம் என ஒன்று போடப்பட்டுள்ளதே, அதை பற்றி கூறுங்கள். அது நல்ல நேரமா அல்லது கெட்ட நேரமா? நல்ல காரியங்கள் அந்த நேரத்தில் தொடங்கலாமா? மேலும் கௌரி நல்ல நேரம் பற்றியும் கூறுங்கள். நல்ல நேரத்திற்கும் கௌரி நல்ல நேரத்திற்கும் என்ன வேறுபாடு? ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களின் பதிலை நேயர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ராமன் சாஸ்தா அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கும் இந்த கேள்வியை கேட்டிருக்க கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும் முதல்ல எனது வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, குளிகை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, கௌரி நல்ல நேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. குளிகை அப்படிங்கிறது ஒரு நாளை வந்து பகலில் 8 முகூர்த்தமாகவும் இரவு நேரத்தில் 8 முகூர்த்தமாகவும் பிரிச்சிருக்காங்க. அதே நல்ல முகூர்த்தம் கெட்ட முகூர்த்தம் அப்படி, அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு இருக்கு. அந்த பகலில் பிரிச்சிருக்கிறது வந்து, ஏன்னா இரவில் நம்ம வேலையெல்லாம் செய்ய மாட்டோம், எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் நடத்த மாட்டோம், முக்கியமான நிகழ்ச்சிகள் நடத்த மாட்டோம். அதனால் அந்த இரவு பகல் நேரத்தில் பிரிச்சிருக்க அந்த 8 முகூர்த்தங்களை அதுலேயே வந்து ராகு காலம், யமகண்டம், குளிகை, கண்டக நேரம், அபிஜித் நேரம், கலவேலை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அந்த பகல் 12 மணி நேரத்தை 8 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பகுதியும் 1.5 மணி நேரம், அதான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ராகு காலம் வந்தாலும் 1.5 மணி நேரம் வருது, நல்ல நேரம் வந்தாலும் 1.5 மணி நேரம் வருது, குளிகை வந்தாலும் 1.5 மணி நேரம் வருது. இதில் அந்த குளிகை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ராகு காலம் அப்படிங்கிறது ராகுவின் அது ஒரு கெட்ட, அதாவது விஷ நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பூமியில் விழுகிற நேரத்தில் நம்ம நல்லவைகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குளிகை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது குளிகன் அப்படிங்கிறது யமனுடைய மைந்தன் குளிகன் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் சுற்றி, அதுலேயும் வந்து சில நல்லவைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதில் நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு வர்றோம்னா, அதில் என்னென்னா, அந்த குளிகை நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை தொடர்ந்தால் அது விடாமல் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது தான் அந்த குளிகை நேரத்தோட சிறப்பு. இதில் வந்து என்னென்னா, இறப்புக்கு போகிறவங்க அந்த குளிகை நேரத்தை பார்த்துப்பாங்க. உடனே காலண்டர் எடுத்து குளிகை எப்போ வருது, ஏன்னா இந்த இந்த இறப்புக்கான காரியத்தை செய்யணும்னா அந்த குளிகை நேரத்தை தான் பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் செய்யக்கூடாது, அந்த குளிகை நேரம் வருதான்னு பார்த்துங்க, அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, ஏன்னா அது தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள ஒரு மறைமுகமான அர்த்தம் என்னன்னா, கெட்டவைகள் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, தொடரும் அப்படின்னா அப்போ நல்லவைகளே செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதோட மறைமுகமான அர்த்தம். ஒரு நகை வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கணும்னா அட்வான்ஸ் கொடுக்கலாம், வாகனங்கள் வாங்கணும்னா அட்வான்ஸ் கொடுக்கலாம், ஒரு புது வீடு குடி போகணும்னா நல்ல ஒரு நாள் குறிக்கலாம். ஏன்னா நம்ம நாள் குறிக்கிறதுக்கே ஒரு நல்ல நாள் பார்ப்போம். இன்றைக்கி போகலாமா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போகக்கூடாது, இன்றைக்கி சனிக்கிழமை போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு நாள் குறிக்கிறதுக்கே நாள் பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னா அன்னைக்கு போய் செய்யலாம். நல்லவைகள் தொடரணும் அப்படின்னா ஒரு கடனை அடைக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். அப்போ நமக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நமக்கு பெருக்கிக்கிட்டே இருக்குது, நம்ம தொழில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா தான் வளரும். எது இதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலைகளுக்கெல்லாம் நம்ம முன்பணம் கொடுக்கலாம். அதற்கான முன்னெச்சரிக்கையான வேலைகளையெல்லாம் அந்த குளிகை நேரத்தில் செய்யலாம். இதுதான் அந்த குளிகை நேரத்தோட சிறப்பு. ஆனால் அதுலேயும் வந்து சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ராகு காலம், யமகண்டம், குளிகை, இது மூணுத்துலையும் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டோட்டலாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அப்படி இல்லை, குளிகையில் நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்ததாக ராகு காலத்தில் நல்ல காரியங்களை செய்யலாம். எப்படின்னா, அவங்க பிறப்பு ஜாதகத்தில் வந்து ராகு நல்ல நிலையில் இருக்கும். அதாவது குரு பார்வையில் குருவோட இணைந்து, சுக்கிரன் பார்வையில் இல்லை சுக்கிரனோட இணைந்து, இப்படி சில காம்பினேஷன் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ராகு காலத்திலே கூட அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யலாம். இது வந்து ஒரு தனி சாப்டர். அடுத்ததான் கௌரி நல்ல நேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாங்கப்படி பார்க்கறது தான் கௌரி நல்ல நேரம். அதாவது தினப்பலனாக பார்க்குறது, தினமும் வந்து இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்குறாங்க. அந்த பலன் வந்து ஒரு சரியாக கேலண்டரில் போட்டிருக்கு. அந்த பலன் ஒரு சரியான நேரம் கிடையாது. ஏன்னா தினம் காலையில் வந்து சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறது இல்லை, தினம் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் மறையிறதில்லை.
இது வந்து நாமளாக ஒரு கணக்கு ஒரு கணிதத்தை எடுத்துக்கிறோம், பகலில் காலையிலே வருது அப்படிங்கிற கணிதத்தை படி தான் காலண்டரில் நம்ம நல்ல நேரம் அப்படிங்கிறத போடுறோம். ஆனால் சூரியன் ஒவ்வொரு நாளும் மாறி உதிக்கும். ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் சூரியன் ஒரு 6:30 மணி 6:50 கூட உதிக்கலாம். அப்போது அந்த அந்த நேரத்தை படி வச்சு அந்த சூரிய உதயத்தை வச்சு அப்போது வந்து இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் கூட சூரியன் மறைஞ்சிடலாம். அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தை அந்த பகல் நேரத்தை நாம் வந்து 8 பகுதியாக பிரித்து அதில் இருக்கிற அந்த நல்ல நேரத்தில் அதை தான் நம்ம கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பஞ்சாங்கங்கிறதே நம்ம சூரிய உதயத்தை வச்சு சூரிய அஸ்தமனத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. அந்த பஞ்சாங்கப்படி நம்ம அந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறது தான். அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தோட அளவு குறையும். ஏன்னா சில நாட்களில் பகல் பொழுது கம்மியாக இருக்கும், சில நாட்களில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தின்படி நம்ம குறிக்கிறது தான் அந்த கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது. அந்த கௌரி நல்ல நேரங்களையும் சில சிறப்புகள் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம், இந்த நேரத்தை வந்து நம்ம ஒரு பொருள் வாங்க உபயோகப்படுத்திக்கலாம், இந்த நேரத்தை நம்ம நல்ல காரியங்கள் செய்ய உபயோகப்படுத்திக்கலாம்னு அதையும் ஒரு 6-7 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து கேலண்டரில் போடுறது வந்து ஒரு பொதுவான நல்ல நேரம். அந்த பஞ்சாங்கப்படி நம்ம குறிக்கிறது தான் வந்து கௌரி நல்ல நேரம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.